மகா பெரியவாச்சரணம். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்போ சென்டென்சஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த சென்டென்சஸில் ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் நம்மளுக்கு இருக்கும். தமிழில் நம்ம பேசுகிறப்ப இந்த ப்ரிப்போசிஷன் வார்த்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, இதுதானான்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தமிழில் இந்த நேட்டிவ் லாங்குவேஜ் வந்ததுனால அதில் இந்த வார்த்தைகள் இதுதான் ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது. இப்போ நான் வீட்டுக்கு செல்கிறேன், அந்த இக்கு. நான் வீட்டில் இருக்கிறேன், இல். அவன் என்னிடம் பேசுகிறான், இடம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்கிறோமா, இதை பிரித்து சொல்லும் போது இதில் சொல்லக்கூடியதான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகள் நிறைய இருக்குங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அந்த லிஸ்ட்டில் முதல்ல நம்ம சின்ன வார்த்தைகளாக என்ன பார்க்கலாம், அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடியது. ஏன்னா இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம், ஒரு சின்னதாக ஒரு டாபிக், அந்த டாபிக் எடுத்து நம்ம பேச போகிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாருமே அந்த கண்டென்ட் எடுத்து அனுப்பணும். அப்போ அதை பற்றி சொல்லணும்னா அதுக்கு முக்கியமாக ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இன், ஆன், அட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த ஆன் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த இன், அட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இன்னும் போட முடியும், அட்டும் போட முடியும் அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் சின்னமனூரில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம், நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெண்டுலேயுமே இல்லைதாங்க. இப்போ சின்னமனூர் அப்படிங்கிறது ஒரு ஊர், சரியா? இப்போ வீடு எங்கே இருக்குது, சின்னமனூருக்குள்ளே அந்த குறிப்பிட்ட கரெக்டாக அந்த லொக்கேஷன் சொல்லியிருக்கேன். சொல்லப்போனால் இது ஒரு க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா சொல்லக்கூடியதுக்கு அட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன் அப்படிங்கிறது இப்போ அந்த இன்னுக்குள்ளே இது இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அட்டுங்கிறத யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சென்னையில் வசிக்கிறேன். அப்போ ஐ லிவ் இன் சென்னை. இதே சென்னையில் நான் என் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டை சொல்லணுமா, என் வீட்டை சொல்லணுமா அப்படின்னு பார்த்தா இப்போ நான் வீடு சொல்கிறேன். எங்கே இருக்கீங்க இப்போ அப்படின்னா, நான் இப்போ வீட்டில் இருக்கேன். அப்போ நாங்கள் என்ன சொல்லணும், நவ் ஐ ஆம் அட் ஹோம். நான் வீட்டில் இருக்கிறேன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக ஒரு பெரிய இடமா சொல்லும் பொழுது அந்த இன் சொல்கிறோம், இன்னும் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த அட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாட்கள், கிழமைகள் அதெல்லாம் வருது இல்லையா? அப்போல்லாம் வரும் பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டைம் சொல்கிறோம், அட் 3 PM, அட் 3 o'clock, அட் 4 o'clock அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹாலிடேஸ் சொல்கிறோம். இப்போ கிறிஸ்மஸ் வந்துச்சு, அடுத்து நியூ இயர் வருது அப்படிலாம் சொல்லும் பொழுது அட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நைட்டு வருது, மார்னிங் வருது, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த மார்னிங், இந்த ஈவினிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நைட்டு சொல்லும் பொழுது அட் நைட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மாதங்களை குறிக்கிறோம் இல்லையா, ஜனவரி, பிப்ரவரி அதெல்லாம் சொல்கிறோம். அப்போ இன் மார்ச் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சீசன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சம்மர், இந்த வின்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அட்ரஸ் சொல்கிறேன், நான் எங்கே வசிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஐ லிவ் அட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அட்ரஸ் சொல்லி ஒரு மெயின் ஸ்ட்ரீட் சொல்லி அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதே சொல்லும் பொழுது அவர் இந்த பில்டிங்கில் இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹீ இஸ் இன் த பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே இப்போ நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன், பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன் அப்படின்னா இப்போ சொல்கிறது என்ன சொல்லுவோம், ஐ ஆம் அட் த பஸ் ஸ்டாப், ஹீ இஸ் அட் த ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இன்னுக்கும் அட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நம்ம உபயோகப்படுத்தி ஃபஸ்ட்டு சின்ன சின்ன சென்டென்ஸ் எழுத போகிறோம். இதை எழுதுனதுக்கு அப்புறமா நம்மளாக ஓனாக ஒரு டாபிக் நம்ம பேச போகிறோம். அடுத்தது அதுதான் நம்ம ஸ்போக்கன். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஓன் க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டாப்பிக்கை நம்ம சொல்ல போகிறோம். மகா பெரியவாச்சரணம்.